ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, Blackberry பிளான்ட்டை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பார்சலை ரிசீவ் பண்ணி வச்சு இப்போ அன்பாக்ஸ் பண்ண வேண்டியதான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பார்சல் ஓப்பன் பண்ண பிறகு செடி எப்படி இருக்குது, செடி எப்படி நடணும்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். வாங்க பார்க்கலாம். பார்சலை ஓப்பன் பண்ணிவிட்டேன். பாருங்கள் பார்சலை எப்படி பேக்கிங் பண்ணியிருக்காங்க. உள்ளார இந்த செடின்னு 2 குச்சி வச்சு பேக்கிங் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா அந்த செடியோட இலைகளெல்லாம் காயாமல் இருக்கிறதுக்காக நியூஸ் பேப்பரை வச்சு ஒரு பாலித்தீன் கவர் மேலே வச்சு கட்டி வச்சுருக்காங்க. இப்போ நான் இது எல்லாத்தையும் நான் கழட்டி எடுக்கிறேன். பாருங்கள் செடி எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி பாலித்தீன் கவர், நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி வச்சு நம்ம இலையை கவர் பண்ணுறதால செடி காயாமல் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் செடி எப்படி இருக்குன்னு. ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. பாருங்கள் இதில் சின்ன சின்ன பிஞ்சுகள் இருக்குது. இதுதான் பிளாக்பெர்ரி பிஞ்சுகள். பாருங்கள் அந்த பிளாக்பெர்ரி பிஞ்சுகளை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா இது செடி சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதோட க்ரோத்துக்காக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த சணல் எல்லாத்தையும் நான் இப்போ கழட்டி எடுத்துகிட்டு இந்த செடி பார்த்திங்கன்னா நட போகிறேன். நிறைய பேத்துக்கு ரொம்ப சந்தேகம் இருக்கும், பிளாக்பெர்ரி செடி நம்மளோட கிளைமேட்டுக்கு வளருமான்னு. கண்டிப்பாக பிளாக்பெர்ரி செடி நம்மளோட கிளைமேட்டுக்கு நல்லாவே வளர்ந்துட்டு இருக்குது. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செடி உங்களோட பகுதியில் அவைலபிளாக இருக்குன்னா வாங்கி வளர்க்குறதுக்கு பாருங்கள். ஏன்னா இந்த பிளாக்பெர்ரி பழத்தை நம்ம சாப்பிட்றதால நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இதில் விட்டமின் சி, விட்டமின் கே, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, மேக்னீஷியம் இருக்குது. இதை நம்ம சாப்பிட்டுட்டு வர்றதால நம்மளோட மூளையை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும். ஓரல் ஹெல்த் பிரச்சனையிலேருந்து நம்மளை பாதுகாப்பாக பாதுகாத்துக்கும் இந்த ஃப்ரூட்டை நம்ம சாப்பிட்டுட்டு வர்றதால. பிளாக்பெர்ரி பிளான்ட் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு அதோட ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செடியை இந்த குழியில் தான் நட போகிறேன். அதனால தான் கோகோபீட் போட்டுட்ருக்கேன். கோகோபீட் போட்டுட்டு இந்த குழி தோண்டக்குள்ளே மேலே இருக்கும் பார்த்திங்களா, 6 இன்ச்சு அந்த மண்ணை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த மண்ணை தான் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா புரட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்னா போதும். இதுவே போதும். நல்லா சத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அதிக தண்ணி ஊற்ற தேவையில்ல. நல்லா ஈரமாக காக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் செடி. பாருங்கள் இந்த செடியை எடுத்து நான் இதில் நடுறேன். நட்டுட்டு நான் திரும்பி இதே மாதிரி கோகோபீட் மண் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மண்ணை தள்ளி விட்றேன். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இந்த செடியை நட்டுட்டேன். இந்த மாதிரி பிளாக்பெர்ரி செடியை வாங்கி நீங்கள் நடுறதுக்கு பாருங்கள். நான் வீட்டையும் வச்சுருக்கேன், பாட்லேயும் நட்டுருக்கேன். இந்த மாதிரி நிலத்துலேயும் இப்போ நட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நிறையா பழச்செடிகளை உங்கள் வீட்டை வளர்க்குறதுக்கு பாருங்கள். வளர்த்து நிறையா பழங்களை நீங்களே விளைய வச்சு சாப்பிட்றதுக்கு பாருங்கள். இதோட மகிழ்ச்சி வேறு எதுலேயுமே கிடையாது. அப்புறம் நான் இருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்குது. இந்த செடி காயாமல் இருக்கிறதுக்காக தென்னை மட்டை வெட்டிட்டு 2 பக்கம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரிப் இரிகேஷன் லைனை இழுத்து விட்டுட்டேன். அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சது. இந்த மாதிரி செடியை வாங்கி வளர்க்கணும் உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். நன்றி.